ஹேஃபமே வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு தரமான கடை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னடா 2 காரை கொண்டு வந்து நிறுத்திருக்கேன் தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக்லாம் வச்சு கண்டென்ட் போட்டிருப்போம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சேஃபாக பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம காரை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கண்டென்ட் எடுக்க போகிறோம். ஸோ 2 கார் எடுத்து வந்திருக்கமே, என்னடா மேட்டர் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் ஒன்று அன்எக்ஸ்பெக்டாக போட்டிருந்தேன், இனோவா விஸ் ஸ்விஃப்ட்னு. அது பார்த்தீங்கன்னா ஹைவேல நாங்கள் வரும்போது ஜஸ்ட் என்னோட பிரதர் தான், அவரும் பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ட்ராக் மாதிரி தான் போட்டிருப்போம். ஆக்சுவலாக இன்ஷியலில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் நல்லாவே போயிடுச்சு டாப் எண்ட்லேயும். அண்ட் அதில் மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா வெயிட் தாங்க. ஸோ ஷிஃப்ட் வந்து வெயிட் கம்மி, அதுவும் இல்லாமல் அது 7 சீட்ரு, இது வந்து 4 சீட்ரு. வெயிட்னால தான் பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லாமல் இது ஃப்ரண்ட் வீல் டிரைவ். ஸோ இனோவா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் வீல் டிரைவு. நிறைய விஷயம் இருக்குங்க அந்த மாதிரி. அதெல்லாம் தெரியாமல் கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா தாறுமாறு அடித்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது ஏன்னு தெரியல. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த 2 காருக்கும் தான் இருக்க போகுது. அண்ட் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்க போகுதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா சேஃபாக பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அந்த சைட் பார்த்தீங்கன்னா மாறு ஷிஃப்ட்லாம் இருக்குது, அது இது பார்த்தீங்கன்னா நம்ம கார் தான், டிடிஐஎஸ் இன்ஜினு. அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹுண்டாயிலேருந்து நியாஸ் ஐட்டம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சிஆர்டிஐ இன்ஜின் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டிடிஐஎஸ் விசஸ் சிஆர்டிஐ இன்ஜின் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. டாப் எண்ட்லாம் இங்கே போக முடியாது, நீங்கள் யாரும் டாப் எண்ட் கேட்காதீங்க. எந்த அளவு எடுக்க முடியுமோ சேஃபாக பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ். அண்ட் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்ஸ் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்க போகுதுன்னு எனக்கே தெரியல ரோடு. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நாங்களே கண்டென்ட் வந்து கிளியராக எடுக்க போகிறோம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த 2 வண்டியில் எந்த வண்டிக்கு நீங்கள் ஃபேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டே சொன்னது தான், ப்ளீஸ் யாரும் இதை ட்ரை பண்ண வேணாம், ஓகேங்களா கைஸ். ஐ10ஓட இன்ஜின் சவுண்ட் கேளுங்க. போதும். ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஷிஃப்ட்டோடது பார்ப்போமா இப்போ ஃபேமே இதை சவுண்டு கேட்போம் இப்போ ஷிஃப்ட்டில். ஆக்சுவலி பண்ணு. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ vlogging செட்டப். ஸோ இதை வச்சு ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது ஆங்கிள்லாம் பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் கோப்ரோ வச்சு எடுக்க வேண்டியது, நான் பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சு தான் எடுக்கிறேன். 3, 2, 1. ஓஹோ ப்ரோ, டஃப் காம்படிட்டர்ரா டே. முடிச்சிட்டாருங்க பஸ்ஸு. ஸ்லோ. பிரேக் அடிச்சிட்டேன். ஐயோ கைஸ், வேற மாதிரிங்க. கைஸ், நியாஸ் கமான் ப்ரோ. கரெக்ட் ஷிஃப்டிங். இப்ப பக்கத்துல தாங்க வருது. வேற மாதிரி பின்னாடி தாங்க வருது, தெரியுதா மிரர்ல. ப்ரோ ரைட் ட்ராக் எடுத்துக்கோ. ஓகே டன். இப்பதாங்க 5th கியர் மாத்துறேன். கைஸ் ஸ்டாப் பண்ணு, அங்க பாருங்க ப்ரோ, ஆன் ரைட் சைடு கைஸ். முந்திருச்சுங்க. முந்திருச்சுடா டேய். 160ல முந்திருச்சு. ஸ்லோ டவுன். போதும். ஓகே. Guys, due to traffic. வந்துருச்சுங்க, பக்கத்தில் தான் வருது. ஸோ டிஃப்ரென்ஸு எப்படின்னு தெரில, பார்ப்போம். எப்படியும் டாஸ் ஃபீல்டில் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஐயோ இவங்க வேற டிராஃபிக்காக இருக்கானுங்களே. நான் லெஃப்ட் எடுத்துக்கிறேன். என்னங்காச்சு, வரலையா வண்டி? பின்னாடி வருது கைஸ். 160ல 5th கியர்.
லாக்கா வண்டி? And finally start. என்னோடது யாருமே நான் என்ன சார் பண்றது? பார்த்து வா ப்ரோ, லெஃப்ட் எடுத்துக்கோ. 160 ப்ளஸ். ட்ராப் ஆயிடுச்சு. இதான் சொன்னேன், அவன் பாருங்க கண்ணாடி பார்த்துக்கிட்டே லெஃப்ட் எடுக்கிறான். யாரு சாமி நீங்க, யாரு? ஓகேங்க, இதுக்கு மேல சேஃப்டி கிடையாது. ப்ரோ ப்ரோ முடிச்சிடலாம்ல? முடிச்சிடலாம்ல? ஓகே டன். அண்ட் ஃபேமே, ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா காரை வச்சு வருமானு சத்தியமாக தெரில. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் போட போகிறேன். ஸோ இது நீங்கள் எப்போ பார்க்குறீங்க அப்படிங்கிறத டேட்டை பார்த்தீங்கன்னா நானே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டியூ டு சம் சேஃப்டி நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உடனே நாங்கள் அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் என் சேனலில் பார்க்குற ஒரு வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா 1 month 2 monthக்கு முன்னாடி எடுக்கிற வீடியோஸாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அப்பப்போ எடுக்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். ஸோ இது எல்லாமே லேட் வீடியோஸ் தான். ஸோ ஏன்னா நான் முன்னாடியே கண்டென்ட் எடுத்து வச்சிருவேன். என் சேனலை ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months 3 monthsக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா போடுவேன். ப்ளீஸ் பி சேஃப் ஆன் ரோட்ஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குறுக்க வருவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஓட்டுவாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஓட்டுவாங்க. ஸோ சேஃப்டி ரொம்பவே முக்கியம் லைஃப்பில். அண்ட் கைஸ் அதை தான் சொல்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ட்ரை பண்ணுங்கள், ஓன் ரிஸ்கில் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு எதுவும் ஆகக்கூடாது, வேறு யாருக்குமே நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் ஆகக்கூடாது, ரோட்டில் போகிறவங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அப்புறம் ஏன் நீ இப்படி ஓட்டுற அப்படின்லாம் எனக்கு வேறு வழி இல்லைங்க. என்னோட யூடியூப் கண்டென்ட். ஸோ நான் லைஃப்பில் வந்து இதை வச்சு தான் என்ன அடுத்த ஸ்டேஜே போக முடியும். அப்படிங்கும்போது நான் இதை தான் பார்த்தீங்கன்னா பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாதுங்க. ஸோ எல்லாருமே பண்ணால் தப்பு. நான் ஒருத்தன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு திறமை, அது வெளிக்கொண்டு வர முடியல. ஸோ எனக்கான கரெக்டான ஸ்பாட்டும் கிடைக்கல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் வீடியோஸ் இன்னுமே யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட கஷ்டங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ என் கூட இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ கைஸ் ப்ளீஸ் சப்போர்ட். ஸோ 200K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இதுக்கப்புறம் வரப்போகுது அப்படின்னா தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சேஃப்டியோட தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் கனெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கும்போது ஸ்லோ பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ணோம். ஸோ உங்களுக்கே தெரியும் கைஸ், எங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகங்க. அதுவும் இல்லாமல் இப்போது சின்ன பசங்க நிறைய பேர் என் வீடியோவை பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்குமே கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயந்தான், ப்ளீஸ் கைஸ் படிங்க. படிப்பு ரொம்பவே முடிக்கும் லைஃப்பில். அதுவும் இல்லாமல் சேஃப்டியாக இருங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரேஷ் ரைட் பண்ணாதீங்க. ஹைவேஸில் போங்க, ஒரு 120 140 போகிறீங்கன்னா ரொம்ப சேஃபாக போங்க. ஏன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. அடுத்த நிமிஷத்தை நம்மளால் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணவே முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஓகேங்க, ரொம்ப மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா ஒரு காரை வச்சு நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. பைக்குங்கிறது வேறு, கேப் அடித்து போயிடலாம். பட் இவ்வளோ பெரிய கார் அப்படிங்கும்போது அதில் நம்ம கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அண்ட் ஓகேங்க, ஸோ அந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா வீடியோ, லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். அப்பலாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, ரைட் சேஃப் கைஸ். காரில் போனால் சீட் பெல்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு மேலே ட்ராக் கண்டென்ட்ஸ் கேட்காதீங்க, கேளுங்க. பட் முடிஞ்சால் நான் போடுறேன். ட்ராக்ல எதுவும் வாய்ப்பு கிடைக்குதா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அப்படின்னு பார்ப்போம். யாராவது இந்த மாதிரி ஏதாவது ட்ராக் மூலியமாக யாராவது இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்கீங்க, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா ஸோ என்ன ஒரு பர்சனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா ஹெல்ப் பண்ணுங்கள். நான் அதுதான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு தான் நான் அந்த சேனலே ஆரம்பித்து என் சொந்த ரிஸ்கில் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல். ஸோ அது ஒன்று தான் என்னோட பெரிய வேண்டுகோளாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க, பை பை ஃபேமே. அடுத்த வேலை சந்திப்போம். பை பை. சப்போர்ட் பண்ணுங்கள். மெயின் விஷயம் சேஃபாக இருங்க. பை பை.